Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என் நேம் பிரியங்கா. இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் ஆல்ரெடி ரெடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு ஆல்ரெடி பேப்பர் பேட்டர்ன் இருக்குது, அதை போட்டு கட் பண்ணியாச்சு. கோல்டன் கிளாத் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த பீட்ஸ் அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த லேஸுமே வச்சு ஸ்டிச் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. எல்லாமே அவங்களே ரெடியாக வாங்கி கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டிச் பண்ண போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கோல்டன் கலர் கிளாத்தில் இந்த பீட்ஸை வச்சு குட்டி குட்டி போர்ட்டல் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம இந்த காட்டன் பால்ஸில் தெர்மாக்கோல் பால்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் தான் மோஸ்ட்டாக நான் ரெடி பண்ணுவேன். இது வந்து அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, நம்ம அதிலே ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 ஸ்லீவ்க்கும் சென்டர் பார்ட்டில் கொடுக்க போகிறேன். அதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நான் அதை ரெடி பண்ணிக்கிறேன். என்னோடய பேட்டர்ன் எல்லாமே எனக்கு ஒரு 2-3 பிக்கு ரெஃபரன்ஸாக அனுப்பிச்சு, இதில் இருக்க மாதிரி எனக்கு ஸ்லீவ் இந்த மாதிரி வேணும், பேக் பார்ட் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம அது எல்லாமே சேர்த்து ஒரு ப்ளவுஸில் பண்ண போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், காட்டன் பால்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் பார்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுதான் ஸ்லீவோட மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கிட்டேன். நம்ம சென்டராக வந்து இதை கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம ஒன் சைடில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக கீழே 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டு, அதுக்கு அடுத்ததில் வந்து ஒரு 1 இன்ச் டிஃப்ரென்ஸில் ஒரு மார்க் நான் கொடுத்துக்கிறேன். இவங்களோட ஸ்லீவ் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நான் வச்சு காட்டுறேன். இதோட இவங்களோட ஸ்லீவ் வந்து முடிஞ்சிடும். அதனால் நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஸ்லீவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு, அதுக்குள்ளே நம்ம இதை 1 இன்ச் டிஃப்ரென்ஸில் ஒரு மார்க் கொடுத்துட்டு இந்த போட்லி பட்டன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். சிங்கிள் ஃபுட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே கரெக்டாக லைனாக ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலது வந்து கொஞ்சம் இந்த கிளாத்லாம் நல்லா திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி மிஸ் ஆகி விலகிரும், அன்ஈவனாக வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பொறுமையாக பண்ணிட்டீங்கன்னா ஒரே இதில் உங்களுக்கு நல்லா நீட்டாக வந்துடும். பாருங்கள், ஒவ்வொரு மார்க்லேயும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த வீடியோவில் நான் வழக்கமாக நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். அது எல்லாமே எடிட் பண்ணாமல் உங்களுக்கு முழுசாகவே காமிச்சிருக்கேன். பாருங்கள், நான் பேக் பார்ட்லாம் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதுவுமே நான் எடிட் பண்ணாமல் முழுசாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா பிக்னர்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம தான் சரியாக தைக்கல, நமக்கு தான் வந்து தப்பு வருது அப்படிலாம் யோசிப்பாங்க. அதனால தான் நான் முழுசாகவே காமிச்சிருக்கேன். எல்லாேருக்கும் மிஸ்டேக்ஸுன்றது காமன் தான், எல்லாேருக்கும் வரும். அதை நம்ம அடுத்தடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அதை கூட நான் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள், ஒன் சைடு நான் இது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இன்னொரு கிளாத்தை வந்து போட்டு அதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா ஈவனாக இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து ஒரு கிளாத் வந்து கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருக்கும், ஒரு கிளாத் வந்து கீழே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ரெண்டும் காமனாக இருக்க மாதிரி 2 கிளாத்தையும் சேம் டைமில் நீங்கள் லைட்டாக புஷ் பண்ணி இழுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா ஈவனாக வந்துடும். அந்த ஓரத்துலேயே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மணி வச்சு ஸ்டிச் பண்ணுறது கூட நல்லா தான் இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் இந்த பீட்ஸெல்லாம் வச்சு இந்த பேர்ல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது. அவ்வளோதான். இப்போ நமக்கு நல்லா நீட்டாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் கிளாத் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த இடத்த மட்டும் நம்ம பிரிச்சுட்டு அந்த வெளியே வந்த கிளாத் எல்லாம் உள்ளே தள்ளி தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு பாருங்கள், இங்கே வெளியே வந்திருக்கு. இதை நம்ம பிரிக்காமலும் ஸ்டிச் பண்ணலாம். நம்ம கிளாத்தை லைட்டாக இந்த மாதிரி மேலே அட்ஜஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியும் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை இங்கே ரொம்ப கிளாத் வெளியே வந்துருச்சு, உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த இடத்த மட்டும் பிரிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. எனக்கு லைட்டாக தான் வந்திருக்கிறதுனால இங்கே நான் இந்த மேலே இருக்க கிளாத்தை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுடுறேன். நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெளியே வந்த கிளாத்லாம் வந்து மறைஞ்சு போயிடும். ரொம்ப பெருசாக வந்துடுச்சுன்னா பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு.
இப்போ இதுக்கு மேலே நான் லைனிங்கை வச்சுக்கிறேன். லைனிங் ஆல்ரெடி ஜாயிண்ட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக இது சென்டர் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அங்கே ஒரு பின் குத்திக்கிறேன். பாருங்கள், எனக்கு கீழே வந்து அந்த மெயின் கிளாத் வந்து பத்தலை. நான் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீழே நம்ம அடித்து அதை அப்படியே திருப்பிடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக போட்டாலும் ப்ளவுஸு அந்த நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்க கிளாத் பிரிஞ்சு வராது. இதே நம்ம தனியாக இப்போ மெயின் கிளாத் தனியாக அப்புறம் லைனிங் தனியாக அட்டாச் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா அந்த 2 கிளாத்தும் தனித்தனியாக இருக்கிறதுனால பிரிஞ்சு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி கிளாத் வந்து பிரிஞ்சு வராது. இப்போ நான் அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணிவிட்டு அந்த எட்ஜ் ஸ்டிச் ஒன்று போட்டு எடுக்க போகிறேன். கிளாத் நல்லா ஈவனாக இழுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், எட்ஜ் ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்தாச்சு. நல்லா கிளாத்லாம் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டிச்சும் இந்த சென்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடம். இப்போ நான் சுற்றிலும் ஸ்டிச் போட்டே வரப்போகிறேன். போட்டு முடித்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நமக்கு துணி பத்தலை. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த எட்ஜை வந்து இந்த மாதிரி 1/2 இன்ச் மடிச்சுட்டு இதுக்கு மேலே வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். 1/2 இன்ச் அளவில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த ஒட்டு போடுறப்பெல்லாம் 1/4 இன்ச்சில் போடாதீங்க, 1/2 இன்ச் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு துணி நல்லா இருக்கும், கட் ஆகாமல். இப்போ அதை அப்படியே மேலே மடிச்சுட்டு இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறேன். எனக்கு லைனிங் எங்கே முடியும்னு எனக்கு தெரியுது, அதனால் அதுக்கு மேலேயே நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். நம்ம கை வச்சாலே நமக்கு ஃபீல் பண்ண முடியும் அது எந்த அளவுக்கு லைனிங் கீழே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் கொஞ்சம் கிளாத்தை மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் கட் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் ரொம்ப க்ளோஸாக கட் பண்ணல, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட நெக் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நல்லா வி நெக் கொடுத்துருந்தாங்க, அதுதான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேப்பர் கேன்வாஸ் வந்து எடுத்துக்கிறேன். அதை டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டிங்லேருந்து நம்ம நெக் வித் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு நெக் வித் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 9.5 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதை சுற்றி ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாக மார்க் பண்ணி அங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டு எடுக்க போகிறேன். பட் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கீழே வந்து இந்த வியோட இறக்கத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்த்தாக போகிற மாதிரி இருக்கும். பட் அந்தளவுக்கு போட்டால் நல்லா இருக்காது இந்த பேட்டர்னு. அதனால் நான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நான் அந்த இடத்த மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். பாருங்கள், இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போட்டேன்னா இங்கேருந்து எனக்கு போட்டால் ரொம்ப இறக்கம் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் அந்த இடத்த மட்டும் நான் ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த 1.5 இன்ச்சில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ஒன்று போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுதான் நமக்கு கரெக்டான அளவு. இந்த பேப்பரை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதே இன்னொரு பக்கம் நான் ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் சென்டர் தெரியணுன்றதுக்காக அதுக்கு மேலே ஸ்கேலில் ஒரு லைன் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் ப்ளவுஸோட கிளாத் இருக்குது, அந்த சைடில் உள்ள கிளாத்தை அதை நான் எடுத்துக்கிறேன். ஒரு சில கிளாத்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே துணி கொடுக்குறாங்க, ஒரு சிலதில் பத்தவே மாட்டேங்குது. அவங்க என்ன கணக்கில் கொடுக்குறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா நிறையவே கிளாத் இருந்துச்சு. அதில் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எப்படி வச்சா கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ இந்த பேப்பர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுற்றிலும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கீழே கொஞ்சம் சரியாக கட் பண்ணல போல், இப்போ தான் நானே எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன். அதை நம்ம தைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே டர்ன் பண்ணி இன்னொரு பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதே அளவுக்கு நான் கட் பண்ணியும் எடுத்துட்டேன். இந்த கோல்டன் கலரில் பைப்பிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த 1/4 இன்ச் அளவில் இந்த ஓரத்தில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக லாஸ்ட் எண்டில் ஒரு 1/4 இன்ச் வரும்போது அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீடில் நிறுத்திட்டு நம்ம கிளாத் அப்படியே திருப்பணும். உங்களுக்கு திருப்ப முடியாது அந்த இடத்துல கொஞ்சமாக நாங்கள் அந்த த்ரெட்டு முடிகிற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேர்ன் ஆகி கொடுக்கும். இப்போ நம்ம பொறுமையாக அந்த 1/4 இன்ச் அளவுலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். அவ்வளோதான், நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம டேரெக்டாக ப்ளவுஸில் வச்சு ரெடி பண்ண வேண்டியது தான். இதை வந்து இந்த மாதிரி நம்ம திருப்பி ஒரு வாட்டி ஸ்டிச் போட்டுக்கணும். அந்த பைப்பிங்கோட எட்ஜ்லேயே ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஓரத்துலேயே ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். அவ்வளோதான், ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. இப்போ நமக்கு பேட்ச் ஒர்க் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ எனக்கு நெக்கு வந்து கரெக்டாக தெரியணுன்றதுக்காக இந்த லைன்ஸ் மேலேயே ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். அதையும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மெயின் கிளாத் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நம்மளோட லைனிங்கை விரித்து போட்டுக்கிறேன். இந்த வந்து பார்டர் வந்து எனக்கு கொடுத்துருக்கிறதுனால நான் கீழேயே வச்சுக்கிறேன். கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கொடுக்காம அந்த எண்டுலேருந்தே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே இந்த கிளாத்தை நான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேன்வாஸை வந்து வைக்கிறோம். ஆக்சுவலாக நான் இதில் தான் தப்பு பண்ணிட்டேன். இதை நான் வந்து பேக் சைடில் வச்சுருக்கணும், லைனிங் மேலே வச்சுருக்கணும். நான் வந்து மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கு. ஆக்சுவலாக இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன், கட்டிங்கும் பண்ணி முடிச்சிட்டேன். அது திருப்பும் போது தான் ஞாபகம் வருது, ஐயோ நம்ம தப்பாக பண்ணிட்டோன்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை பிரிச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பாருங்கள், இதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு 1/4 இன்ச் அளவு கிளாத் விட்டுட்டு நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, ஐயோ இந்த கிளாத் வந்து உள்ளே வச்சு தைக்கணுன்ட்டு. மறுபடியும் ஃபுல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு பாருங்கள், நான் ஃபுல்லாக நல்லா நீட்டாக பிரித்து எடுத்துட்டேன். அந்த கிளாத்தை வந்து மெயின் கிளாத்தோடு வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்கில் இந்த பக்கம் உள்ள லைனிங் மேலே நம்ம ரெடி பண்ண கிளாத்தை வச்சு அதே 1/4 இன்ச் அளவில் ஸ்டிச் பண்ணி மறுபடியும் திருப்ப போகிறேன். பிகினர்ஸ்லாம் யாரும் எனக்கு வந்து சரியாக வரல, நான் தப்பாக தைச்சிடுறேன், யாரும் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பிகினர்ஸ்லாம் வந்து ரொம்ப புலம்புவாங்க, நீங்கள் எப்படி கரெக்டாக பண்ணுறீங்க, எனக்கு வரவே மாட்டேங்குது, எனக்கு வந்து ஃபினிஷிங் வர மாட்டேங்குது, ஷோல்டர் ஜாயிண்ட்லாம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி புலம்புவாங்க. அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. மிஸ்டேக்ஸ் வந்து எல்லாருக்குமே வரும், மெயினாக எனக்கு நல்லாவே வரும்.
அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், உள் பக்கமாக வச்சு காலின் அளவில் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை மேல் பக்கமாக வச்சு திருப்ப போகிறோம். திருப்பி இந்த கார்னரில் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறோம். இது மேலே வர மாதிரி. நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு நல்லா நீட்டாக ஒரு அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த எட்ஜ் ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். அது போட்டுட்டாலே கிளாத் கொஞ்சம் நல்லா நின்றுடும் ஸ்டேபிளாக. அவ்வளோதான். ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் இந்த பைப்பிங் மேலேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். உங்கள் கஸ்டமர் கொடுத்த ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பிங்க்கு பதிலாக அங்கே வந்து போட்லி பட்டன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்காவே சொல்லிட்டாங்க, எனக்கு அந்த போட்லி பட்டன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் பைப்பிங் கொடுத்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம லேஸ் கொடுக்க போகிறோம், அதனால் அந்த பைப்பிங் கொடுத்துட்டா அந்த இடம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அந்த இடத்துல பைப்பிங் கொடுத்துட்டேன். இந்த லேஸ் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த லேஸை வச்சு இதுக்கு மேலேயே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸ்க்கு அது சூட் ஆகலை, பட் அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன் அப்பயே, அக்கா இதெல்லாம் ரொம்ப ஓல்டு மாடல், செட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். அவங்க கேட்டாங்க, நம்மளும் அதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அவங்க கால் பண்ணாங்க, பிரியா நீ சொன்னது தான் கரெக்டு, அது செட் ஆகலை, எனக்கு அப்புறமா அதை பிரித்து கொடுத்துருமா அப்படின்னு இருக்காங்க. சரி, வந்தால் அடுத்த முறை நம்ம அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அதை ஃபுல்லாக பிரிச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி லேஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு மேலே போட முடியாது. இது பேக் பார்ட் கூட பரவாயில்ல, அந்த கைக்கு மேலேயே முடிஞ்சிடும், சாரி அந்த கிளாத் மேலேயே முடிஞ்சிடும். ஸ்லீவுக்கெலாம் வச்சு தைச்சோம்னா ரொம்ப நம்ம ப்ளவுஸும் வந்து டேமேஜ் ஆகும். அது இல்லாமல் நம்ம கையிலலாம் ரொம்ப கீறி ஒரு வலி ஆகிடும். கொஞ்ச நேரம் கூட போட்டுட்ருக்க முடியாது. நான் அதுக்கு மேலேயே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இது ரொம்ப திக்காக இருந்தது இந்த லேஸு. கொஞ்சம் தைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. அதனால் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதில் மோஸ்ட்டாக ரொம்ப எடிட் பண்ணல. முக்கால்வாசி எனக்கு எப்படி கஷ்டமாக இருக்குன்றதை உங்களுக்கு முழுசாகவே ஷேர் பண்ணுறேன். அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். பாருங்கள், ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். கீழேயும் ஒரு கிளாத் கொடுத்து அடித்து திருப்பியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் அப்படியே கொண்டு இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே போட்டால் ரொம்ப பெருசாக போகும் வீடியோ, யாரும் பார்க்கவும் மாட்டீங்க. அது இல்லாமல் ஒரு சில பேர் கேட்குறாங்க ஃபுல்லாக போடுங்கன்ட்டு. அது இல்லாமல் எனக்கு அப்லோட் பண்ணவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா ஒரு 3 GB கிட்ட வருது. இதனோட ஃபுல் வீடியோ இதை அப்லோட் பண்ணுறதுக்கே 3 GB வருது. என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, என் ஹஸ்பண்டோட ஒரு ஃபோனு. அவங்களுக்கும் நெட்டு நான் சண்டை போட்டு கேட்டு வாங்கி அப்லோட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தைக்கும் போது இந்த ஸ்லீவ் பார்ட்டை வந்து ரொம்ப இழுக்காமல் பொறுமையாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ நல்லா நீட்டாக வரும். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு.
இல்லை இந்த மாதிரி நல்லா நீட்டாக வந்துருச்சு. ஒரு நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு. ஃபினிஷ் பண்ணோடனே ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்